வணக்கம், சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வேர்க்கடலை பொடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: வேர்க்கடலை 200 கிராம் எடுத்து வச்சிருக்கேங்க. பச்சை வேர்க்கடலை இது நல்லா வறுத்துக்கலாம். வெள்ளை எள்ளு 50 கிராம், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, பெருங்காயத்தூள் சிறிதளவு, அரை டீஸ்பூன் எடுத்துக்கலாம். நீங்க கட்டியா வச்சிருந்த சிறுதுண்டளவு எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, அரை கைப்பிடி காஞ்ச கருவேப்பிலை, 7 வரமிளகாய். இதுதான் தேவையான பொருட்கள். இப்ப நம்ம முதல்ல வேர்க்கடலையை வறுத்துக்கலாம். இப்ப வேர்க்கடலையை மிதமான தீச்சூடு வச்சு நல்லா வறுத்துக்கலாம், கருகு விடக்கூடாது. இது வேர்க்கடலை நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் சூடு ஆற வச்சு வேர்க்கடலையோட தோல் எல்லாம் நம்ம நீக்கிக்கலாம். இப்ப எல்லா பொருளுமே நம்ம வெறும் கடாயில தாங்க வறுக்க போறோம். இது கூட நான் எண்ணெயெல்லாம் எதுவுமே சேர்க்கல. வேர்க்கடலையை நல்லா வறுத்தாச்சு. இது ஒரு தட்டுக்கு மாத்தி ஆற வச்சிடலாம். இப்போ எள்ளு வறுத்துக்கலாம். லோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வறுத்துக்கிட்டா போதுங்க. மிதமான தீச்சூடு வச்சு வறுக்கும் போது தான் நம்மளுக்கு நல்லா கருகாம நல்லபடியா வறுத்து கிடைக்கும். பாருங்க, எள்ளு ஓரளவுக்கு செவக்க வறுத்தா போதும், கருக விட்டுறக்கூடாது. இது நல்லா வறுபட்டுருச்சு, தட்டுக்கு மாத்திக்கலாம். இப்ப சீரகம் வறுத்துக்கலாம். சீரகம் சீக்கிரமா உங்களுக்கு வறுபட்டுரும். இப்ப சீரகம் வறுத்தாச்சு, மிளகு வறுத்துக்கலாம். இப்ப மிளகு வறுத்தாச்சு, வரமிளகாய் வறுத்துக்கலாம். இப்ப வரமிளகாய் வறுத்தாச்சு, தட்டுக்கு மாத்திக்கலாம். இப்ப கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலையை நல்லா வறுத்துக்கலாம். அது நம்ம கையில தொடும் போதே உங்களுக்கு பொடிஞ்சு வரும், அந்த அளவுக்கு பார்த்து வறுத்துக்கலாம். கருவேப்பிலையில ஈரம் இருக்கக்கூடாதுங்க. நம்ம முதல் நாள் உருவி வச்சா மறுநாள் நம்ம செய்யும் போது உங்களுக்கு காஞ்சிருக்கும். அந்த கருவேப்பிலை வறுக்கிறதுக்கு உங்களுக்கு சரியா இருக்கும். இப்ப நான் இறக்கி வச்சுட்டேங்க. இது கூடயே பெருங்காயத்தூளை சேர்த்திக்கிறேன். லேசா சூடு காட்டி நம்ம தட்டுக்கு மாத்திக்கிட்டா போதும். இப்ப தட்டுக்கு மாத்திக்கிறேன். உப்பு வறுத்துக்கலாம். அளவா சரியான அளவா உப்பு போட்டு வறுத்துக்கங்க. பத்தலைனாலும் கூட நம்ம பொடி உப்பு கலந்து சாப்பிடும்போது சாப்பிட்டுக்கலாம். இப்ப எல்லா பொருளும் வறுத்தாச்சு. வேர்க்கடலை வறுத்தது சூடு ஆற வச்சிருக்குங்க. சூடு ஆறுன்னு நம்ம இந்த தோல் எப்படின்னு நசுக்கி விட்டா நல்லா தோல் உறிஞ்சு வந்துடும். கொஞ்சம் சூடு ஆறட்டும். இப்ப வேர்க்கடலையை உள்ள தோல் எல்லாம் நீக்கியாச்சுங்க. எல்லாமே சூடு ஆறிடுச்சு. இப்ப மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சிக்கலாம். மிக்சி ஜார் சுத்தமா தண்ணி இல்லாம ட்ரை ஜாரா இருக்கணும். இந்த பொடி அரைக்கும் போது ஒரு பாயிண்ட் நீங்க தருதருன்னு அரைச்சுக்கிட்டா சரியா இருக்குங்க. எள்ளுலையும் வேர்க்கடலையும் எண்ணெய் இருக்கிறதுனால ஓவர் நைஸா அரைக்க வேண்டியதில்லை. வேர்க்கடலை பொடி அரைக்கும் போது கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் எள்ளு மட்டும் தவிர்த்துட்டு மற்ற பொருள் எல்லாம் சேர்த்து அரைச்சுக்கிட்டா சரியா இருக்குங்க. இப்ப ஜார்ல போட்டு எல்லாம் ஒட்டுக்கா கலந்து விட்டாச்சு. இதை பொடி செய்துட்டு பார்க்கலாம். இப்ப வேர்க்கடலை பொடி அரைச்சாச்சுங்க. தட்டுல மாத்தி சூடு ஆற வச்சுட்டு கண்ணாடி பாட்டில மாத்திக்கலாம். இப்ப சூப்பரா சுவையான வேர்க்கடலை பொடி நம்ம செய்துட்டங்க. இது இட்லி தோசைக்கெல்லாம் பொடியா தொட்டு சாப்பிட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமங்க, இது வெறும் சூடான சாதத்து கூட ஒரு 2 ஸ்பூன் வேர்க்கடலை பொடி போட்டுக்கிட்டு அது கூட நல்லெண்ணெயோ இல்லாட்டி நெய்யோ கலந்து நம்ம பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப சுவையா இருக்கும். வளர்ற குழந்தைகளுக்கு உடல் கொஞ்சம் பருமனா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, ஆரோக்கியமா இருக்கணும், உடல் எடை கூடணுங்கிறவங்க இந்த வேர்க்கடலை பொடி குழந்தைகளுக்கு அடிக்கடி கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க. இதே முறையில நீங்க வீட்டுல செய்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.